ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, உங்கள் மத்தியிலே இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் சார்பாக நித்திய கன்மலை வெளிச்சம் என்ற இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்தித்து வருகிறோம். இதை கேட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் நித்திய வெளிச்சத்தை பெற்று நித்திய ராஜ்யத்துக்கென்று கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி ஏராளமான பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக கொடுத்த தரிசனத்தின் மூலமாக தேசம் முழுவதும் எங்கும் போய் 7 நாளும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்தும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்தும் அறிவிக்கும்படியாக தேவன் பாராட்டுகிற மகா பெரிய தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இன்னும் அதில் தீவிரமாய் புறப்பட்டு அநேக கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், குடும்பங்கள் தோறும், அநேக சபைகள் தோறும், இன்னும் ஆண்டவரை அறியாத அநேக ஜனங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக இதோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான காரியங்களை நீக்கி நித்தியத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். பாருங்க, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தின் மூலமாக 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்படுகிறது. எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? அப்போ யாரை எழும்பணும்? தூங்குகிறவங்க தான் எழுப்புவாங்க. அப்போ சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவியில் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே விழித்திருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆவி எப்பொழுதும் பரிசுத்த ஆவியோடு நம்முடைய சிந்தை சீர்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் வாழுகிற ஆலயமாகிய அவருடைய சாயலாக இருக்கிற இந்த மனவாட்டி சபை என்கிற இந்த சரீரம் அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசியாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் இந்த கடைசி நாட்களில் தீவிரமாய் புறப்பட்டு போய் நாம் தேவனுடைய வருகை குறித்தும், தேவன் எதற்காக நமக்காக பிறந்தார், எதற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், மீண்டும் எப்பொழுது வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார் என்பதையெல்லாம் இந்த கடைசி நாட்களிலே நாம் இந்த பூமியின் எங்கும் இருக்கிற குடிகளுக்கு போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, இன்னும் அந்நிய பாஷை அபிஷேக வரங்களை பெற்றிருக்கிறீங்க, ஆனாலும் பெற்றதை கொண்டு போய் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவை உங்கள் மூலமாய் நீங்கள் காண்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, சகலத்தையும் கர்த்தர் உங்களிலே புதிதாக்குவார். அப்போ புதிதாக பெற்ற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நீங்கள் போகிற இடமெல்லாம் பார்க்கிற மனிதர்களிடத்திலெல்லாம் அந்த அபிஷேகத்தின் மூலமாக, அந்த ரட்சிப்பின் மூலமாக, அவர் கொடுத்த அந்த சுவிசேஷ விசேஷித்த அழைப்பின் மூலமாக கர்த்தர் நீங்கள் சகல ஜனங்களுக்கும் போய் அவரை அறிவிக்க வேண்டுமாம். அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உலகத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் தங்கும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்குகிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று திருவுளம் பற்றுகிறதை நாம் வாசிக்கிறோம் வேதத்தில்.
அப்படியாக உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர், இவன் என் நேசகுமாரன், இவன் நேசகுமாரத்தி, இவனுடைய ஊழியக்காரன், இவள் என் ஊழியக்காரி, இவள் என் மனவாட்டி என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். வேதாகம பகுதியில் பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களையும், அது மாத்திரம் அல்லாமல் சில தீர்க்கதரிசிகளையும், அதே மாதிரி தாவீது, இன்னும் பார்த்தீங்கன்னா நெகேமியா, எஸ்தர், மொர்தேகாய், இன்னும் ஏசாயா, தானியேல், இப்படி பல பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். மோசேயை வைத்திருக்கிறார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர்தான் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். 12 சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி பரிசுத்த பவுலை குறித்து பார்க்கிற பொழுது பவுலால் உருவாக்கப்பட்ட சீஷர்கள், அவருடைய உடன் ஊழியர்கள் தீமோத்தேயு, தீத்து, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, இப்படிப்பட்டவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் மேலிருந்த அந்த தரிசனம், அவர்கள் மேலிருந்த அந்த அழைப்பு, அவர்கள் மேலிருந்த தரிசன திட்டங்கள், அவர்கள் மேலிருந்த பரலோகம் வைத்திருக்கிற காரியங்களை அவர்கள் பற்றி கொண்டு கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற தீவெட்டிகளாக, எரிகிற சுடர்களாய் இருக்கிறார்கள். யோவான் சானகன் சொல்லுகிறான், எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய். வனாந்திரத்திலே அவன் கூப்பிடுகிற பொழுது அநேகர் அவன் பக்கமாய் வருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு யோவான் சானகன் என்ற ஒரு மனிதனுக்காக அல்ல, யோவானுக்குள்ளிருந்த பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த மெய்யான வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை குறித்து அவன், அந்த வெளிச்சம் அல்ல, அவன் வெளிச்சத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருந்தான். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, தேவனுடைய அப்போஸ்தலர்களே, ஆசாரியர்களே, தேவனுடைய சுவிசேஷர்களே, தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் உங்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் உங்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற பூலோகத்தில் வைத்திருக்கிற திட்டம் என்ன? ஆண்டவர் ஒரு பட்டணத்திலே, ஒரு கிராமத்திலே பிறந்து வேறு ஒரு பட்டணத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எதற்காக பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம நிறைய சத்தியத்தை கேட்கிறோம், நிறைய வசனத்தை கேட்கிறோம், நிறைய கூடுகையை பார்க்கிறோம், நிறைய பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். நாம் பண்டிகை கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடிக்கு ஒரு ஸ்தேவானை போல இரத்த சாட்சியாய் மரிக்கவும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு யோவான் சானகனை போல எழும்பி பிரகாசிக்கிற சுடர்களைப் போல, தீவெட்டியை போல எரிகிற அக்னியாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாருங்க, ஒரு யோவான் சானகன் காட்டிலே இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான். அங்கே எந்த விதமான செயற்கையான வெளிச்சம் இல்லை, அவன் இருளிலே தான் இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள வெளிச்சம் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்ற அந்த வெளிச்சம் இருந்ததுனால அவன் எழும்பி பிரகாசிக்கிறது. இருளில் இருக்கிற அத்தனை ஜனங்களும், பட்டணத்து கிராமங்கள், பக்கத்தில் அக்கத்தில் இருந்த அநேக ராஜாக்கள், பிரபுக்களும் அவருடைய சத்தத்தை கேட்டு அங்கு வனாந்தரத்துக்கு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவனுக்குள் இருந்த நித்திய வெளிச்சம், நித்தியத்தை குறித்து அவன் அதிகமாய் பிரசங்கிக்கிறான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். வரப்போகிற ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதி பெற வேண்டும் என்று சொல்லி கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எச்சரிக்கிறான். கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்படுகிறது என்று ஒரு எச்சரிக்கை துணியை கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அவர் வரப்போகிற காரியத்தை குறித்தும், அவர் எதற்காக வருகிறார், வந்து அவர் அவருடைய ராஜ்யத்துடைய காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வரப்போகிற மேசியாவை குறித்து அவன் அழகாய் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசன திட்டம் என்ன? கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன? கர்த்தர் எதற்காக இந்த பட்டணத்திலே, இந்த கிராமத்திலே, இந்த ஊழியத்திலே வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தரிடத்திலே அனுதினமும் விசாரித்து விசாரித்து நீங்கள் செயல்படுவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை சுற்றி உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கும். அந்த இருளை வெளிச்சம் என்ற இயேசு கிறிஸ்து என்ற ஒரு சமாதானம்,
ஒரு சந்தோஷம், ஒரு நித்திய மகிழ்ச்சி, பரலோகத்துக்குரிய காரியங்கள் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது, உங்களுக்குள்ளே, உங்கள் பகுதியில், உங்கள் வட்டாரத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய கிராமங்களில், நீங்கள் இருக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் கர்த்தர் அதை வெளிச்சமாய் மாற்றுவார். பாருங்க, வெளிச்சம் ஒரு அறைக்குள்ளே ஒரு லைட்டை ஆன் பண்ணுகிற பொழுது அது வரைக்கும் இருட்டாக இருக்கும். நீங்கள் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுகிற பொழுது வெளிச்சம் வந்த உடனே அந்த இருள் எங்கே போச்சுன்னே தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் என்ற வார்த்தை, அந்த வெளிச்சம் என்ற அந்த ரட்சிப்பு, அந்த வெளிச்சம் என்ற பரலோகத்தினுடைய காரியம், அதுவும் நித்திய வெளிச்சமாம். அவர் சத்தியபாரராய் இருக்கிறார், சகல சத்தியத்திலும் நடத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் சகல சத்தியத்திலும் உங்களையும் என்னையும் நடத்துகிறார், பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்பட நாம் நித்திய வெளிச்சத்திலே நடக்க பிரயாசப்படுகிறோம், நித்திய வெளிச்சத்துக்கு நேராய் நடத்தப்படுகிறோம். அது நீங்களும் நானும் மாத்திரமல்ல, நம் மூலம் அநேக கூட்டங்கள் ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அப்போ அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பாருங்க, வேதத்திலே சொல்லுகிற பொழுது அநேக மனிதர்கள் ஜெபித்தவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு எப்பொழுதும் தொடர்பில் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஜெப காரியத்தை குறித்து நீங்கள் வாசிக்கிற பொழுது அவர் வனாந்திரத்திலே அதிகாலை இருட்டோடே போய் எழுந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஜெப காரியங்களை பார்க்கிற பொழுது அவர் மேலிருந்த அந்த ஜெப அபிஷேகம், பிதாவோடு அவருக்கு இருந்த அந்த உறவு, அவர் பிதா எந்த காரியத்தை கொடுத்து அவரை அனுப்பினாரோ, எதற்காக இந்த பூமியிலே அனுப்பினாரோ, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அப்ப நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம். ஜெபம் என்பது தேவனோடு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்துவது, நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை தேவனோடு பேசுகிற ஒரு காரியம். வேதம் வாசிக்கிற பொழுது அந்த வேதத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, வெளிப்பாடுகள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக நமக்கு தேவன் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நித்திய வெளிச்சத்துக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் அநேக பொருட்களை சபதரித்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி, ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி, ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி, இல்லை ஒரு வேலை ஸ்தலத்தை ஏற்படுத்தி அதில் மாத்திரம் பொருளாதாரத்தை ஈட்டி இந்த உலகத்துக்கான வாழ்க்கைக்காக வாழ்ந்து மடிந்து போவதற்கு அல்ல. இதை கொடுத்தது எல்லாவற்றையும் எதற்காக தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், என் ஆண்டவர் என்னை இவ்வளவு உயரத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இதையெல்லாம் பெருக்கி பெருக்கி இந்த உலகத்திலே அழிந்து போவதற்கல்ல. இதை கொண்டு நான் எப்படியாகிலும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அநேகர்களை தகுதிப்படுத்த வேண்டும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு வரங்களை வைத்திருக்கலாம், வல்லமைகளை வைத்திருக்கலாம், தாளந்துகளை வைத்திருக்கலாம், நற்கிரியைகளை வைத்திருக்கலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா படிப்பை வைத்திருக்கலாம், இன்னும் பலவிதமான கல்விகளை கொடுத்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு எதை ஈவாய் கொடுத்தாரோ அதை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அநேகரை நீங்கள் திருப்பவர்களாய் மாற்ற வேண்டும். ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு பாருங்க, சரீரத்தின் பிரகாரம், உலக பொருளாதாரத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அநேகர்கள் ஐஸ்வர்யவானாய் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை அறிவதிலே தரித்திரராய் இருப்பார்கள். தரித்திரன்னா ஏதோ யாசகம் எடுக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, இந்த வறுமை கோட்டுப்பாட்டு இருக்கிறவங்க, இல்லை இப்போ பொருளாதாரத்தில் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க மாத்திரம் தரித்திரல் அல்ல. ஆண்டவருடைய வசனத்தை அறியாதவர்கள், ஆண்டவருடைய வசனம் இல்லாதவர்களும் தரித்திரர்கள் தான். என சொல்லப்படுகிறது, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ உலகத்தின் பிரகாரம் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். இந்த நாட்டில் பாருங்க, ராஜாக்களை பாருங்க, பிரபுக்களை பாருங்க, பணக்காரர்களை பாருங்க, ஐஸ்வர்யவான்களை பாருங்க, செல்வந்தர்களை பாருங்க, கல்வியாளர்களை பாருங்க. அவர்களுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாத ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனால் உன்னதத்துக்கு நேரான ஆசீர்வாதம் இருக்காது. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த சுவிசேஷத்தை, அந்த நித்திய வெளிச்சத்தை உங்கள் மூலமாய், என் மூலமாய் கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் பாருங்க, உங்களை அந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறார்.
அந்த கிராமத்திலே வைத்திருக்கிறார், ஒரு ஊழியத்திலே வைத்திருக்கிறார், ஒரு குடும்பத்திலே வைத்திருக்கிறார், ஒரு ஸ்தாபனத்திலே வைத்திருக்கிறார். அப்ப வைத்த நோக்கம் என்ன? அதை அறிந்து நீங்களும் நானும் செயல்பட வேண்டுமாம். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அதனால் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. பரிசுத்த தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? நீங்க எங்கேயோ பிறந்திருப்பீங்க, எங்கேயோ ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, இப்போ ஏதோ ஒரு சபையில் இருப்பீங்க, இல்லை தனிமையாக ஒரு ஊழியம் நடத்திக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் இருப்பீங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆமாம். அப்ப ஏன் ஆண்டவர் இந்த நித்திய வெளிச்சத்துக்காக உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் எங்கெல்லாம் எந்த மக்களிடத்தெல்லாம் எப்படி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தரிசனமாய் பேசி திட்டங்களை கொடுத்து தீர்மானங்களை கொடுத்து தேவைகளை சந்தித்து அநேகர் மூலமாய் இந்த பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பல மாவட்டங்கள் ஏன் பல மாநிலங்கள் வரைக்கும் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். இன்னும் உலகம் முழுவதும் இதை கொண்டு போவார். அப்ப ஆண்டவர் என்னை அழைத்ததுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம விசாரிக்கணும். நம்ம கொஞ்சத்திலே ஒரு ஊழியத்தை செஞ்சு ஒரு அற்புத அடையாளங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்து நாம் அதோட முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது, திருப்தி ஆகக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியர் ஊழியக்காரிகள் வேற எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்துடலாம். ஆனால் தேவனை தேடுவதிலும் தேவனுடைய நற்கிரை செய்வதிலும் தேவனுடைய அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போவதிலும் குழியிலே கிடக்கிறவர்களை தூக்குவதிலும் நன்மை செய்வதிலும் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதிலும் அநேகருக்கு நித்தியத்துக்கு வழிகாட்டுவதிலும் நித்தியத்தை குறித்து சத்தியத்தை குறித்து போதிப்பதிலும் நீங்கள் திருப்தியாகவே கூடாது. பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் அது அவருடைய வார்த்தை என்பது தேனிலும் தெளித்தேனானதாம், அது மதுரமானதாம். நீங்க உலகத்தில் எதை நீங்கள் போஷித்தாலும் இல்லை எதை நீங்கள் பருகினாலும் எதை நீங்க சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப அதை விட இன்னும் ஒரு டேஸ்ட் வரும்போது இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் தேனிலும் தெளித்தேனானது மதுரமானது கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, அதனால ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை இந்த காலை வேலையில இந்த அதிகாலையில இந்த 3ஆம் மணி வேலையில எழும்பி இப்படி சமூகத்தில் என்னுடைய ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை கர்த்தரோடு ஒரு தனித்த ஜெபம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தரோடு தனித்த ஜெபம் செய்யாமல் கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் இல்லாம கர்த்தரோடு அந்தரங்கத்தில் அவரோடு பேசாத யாருக்கும் கர்த்தர் வெளியரங்கத்திலே கிரியை செய்ய மாட்டார். அப்ப அந்த ரங்கத்தில் அவரோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். மணவாளனுக்கு மணவாட்டிக்குரிய ஒரு ஒற்றுமை, ஒரு உறவு, அந்த ஒரு லவ், அந்த இணக்கமான ஒரு சூழ்நிலை மணவாளன் மணவாட்டிக்குள்ள அந்த பிரியம் நேசம் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் அவரோடு தனித்திருக்கிற ஜெபம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரம் ஊழியம் செய்கிறேங்க, பல பட்டணங்கள் போகிறேன், கிராமங்கள் போகிறேன், பல பேருக்கு நான் உதவி செய்வேன், அதை காட்டிலும் அதிகமாய் தேவனோடு தனித்திருக்க பழக வேண்டும். நம்முடைய ஊழியமோ குடும்பமோ நம்முடைய வருமானமோ இல்லை வேற எந்த காரியமும் கர்த்தரோடு சமூகத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை பிரிப்பதை கர்த்தர் விரும்ப மாட்டார். கர்த்தரோடு தனித்திருக்கிற அந்த காரியம் நமக்கு அதிகமாக ஜீவனுள்ள ஈடுபாடா இருக்கணும். அதுல நமக்கு ஒரு வாஞ்சை பெருகணும். அவரோடு தனித்திருக்கிற அந்த அனுபவம் இருக்கிற பொழுதுதான் மணவாட்டியோடு மணவாளனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதை காட்டிலும் கர்த்தருக்கு வேறு ஒரு சந்தோஷம் அல்ல. அதுக்கு அடுத்தது தான் ஊழியம், அதற்கு அடுத்தது தான் குடும்பம், அதற்கு அடுத்தது தான் வேலை, அதற்கு அடுத்தது தான் நற்கிரியை, அதற்கு அடுத்தது தான் எல்லாமே. நீங்கள் அப்படி இருக்கிற பொழுது அந்த நித்திய வெளிச்சத்தை என்ன எம்மாவூர் சீசலோடு இடைப்பட்ட பொழுது அப்படி இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாம். சீசர்கள் எல்லாரும் ஆண்டவர் பரமேறி போய், அதாவது மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது ரோம பேரரசனாலே அவர்கள் பயமுறுத்தப்பட்ட பொழுது அவள் ஒரு அறைக்குள்ளே போய் அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி இருக்கிற பொழுது கர்த்தரிடத்தில் வெளியரங்கமாய் காட்சியளித்து அதை பார்த்தவர்கள் திகைத்து நின்றார்கள். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதனால கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்,
அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறது போல கர்த்தரை தேட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்னென்ன இடத்துக்கு போகணும், யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்க கூடாது, இன்றைக்கு நான் எங்கே உன்னை அனுப்புகிறேன், எங்கே போய் நீ எதை பேச வேண்டும், இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்படியே வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் பாருங்க, ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அநேக மனிதர்கள்ல ஜான் ஹைட் என்ற ஒரு தேவ மனிதன் பாருங்க, பஞ்சாப்ல வந்த பொழுது அவர் ஒரு எழுப்புதல் அப்போஸ்தலனாய் இருக்கிறார். மரித்த நிலைமையில் இருந்த அந்த தேசத்துல ஆண்டவர் ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு எழுப்புதல் தேவ மனிதனாய் அவரை கொண்டு வருகிறார். பாருங்க, ஜெபித்து 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 அவர் மிகுந்த ஒரு அபிஷேகத்தை பெற்றவராய், உயிரற்ற சடலமாய் கிடந்த, ஆவியில மரித்து போய் கிடந்த அந்த நாட்களில் ஒரு உயிர் தெழுந்த வல்லமை அவர் மூலமாய் அந்த பஞ்சாப் மாநிலத்திலிருந்து முழு இந்தியாவுக்கு ஒரு எழுப்புதல் வெளிச்சத்தை கர்த்தர் அந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, அவரை ஒரு நாள் அவர் அதிகமாய் ஜெபித்து ஜெபித்து தூங்காமலும் அதிகமாய் ஜெபித்ததுனால அவருடைய காரியங்களில் அவருடைய உடம்பு பலவீனப்படுகிறது. மருத்துவர்கள் மத்தியிலே கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் செக் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய இடதுபுறத்திலிருந்து அந்த இருதயம் வேறு ஒரு பக்கமாய் திருப்பப்பட்டிருக்கிறது, வேறு அப்படியே ஆப்போசிட் மாறி இருக்கிறது. அதை பார்த்த டாக்டர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஏன்னா மிகுந்த டிப்ரெஷனோடு மிகுந்த போராட்டத்தோடு செபிக்கிற ஒருவருக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருமா? அப்ப பாருங்க, அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வை துளி வரும்படி மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். ஒரு போராட்ட ஜெபத்தை ஜெபிக்கிறார். பிதாவோடு அவருக்கு இருந்த ஐக்கியத்தை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அதனால இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நித்திய வெளிச்சத்தின் மூலமாக ஆண்டவரோடு நமக்கு உறவு இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசன திட்டத்தை நிறைவேற்ற முடியும். பாருங்க, இந்த நாளில் பாருங்க, எத்தனையோ மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க, ஊழியர்களாக இருப்பீங்க, கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க. ஏன்னா இந்த செய்தியை அநேகர் ரட்சிக்கப்படாதவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஏனென்று சொன்னால் இந்த ஜாய் டிவி மூலமாக அநேக கிறிஸ்துவ சேனல் மூலமாய் வருகிறதை அநேக பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள் தான் பார்ப்பார்கள். அதனால்தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60:2 சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப இருள் ஜனங்களை மூடும், இந்த உலகத்தை மூடும், உலகத்தில் உள்ளவைகள் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூட இருந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் அந்த ஜெப தொடர்பு, ஜெப அபிஷேகம், தரிசன திட்டம், நித்திய வெளிச்சத்துக்கான காரியங்கள் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்று நீங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவராக இல்லை ஒரு பெயர் ஊழியக்காரராக இருப்பீர்கள் என்று சொன்னால் இருள் உங்களையும் மூடும். ஏன்னா இருள் ஜனங்களையும் உலகத்தில் உள்ளவைகளையும் மூடும், ஆனால் உங்களையும் என்னையும் மூடாது. ஏனென்று சொன்னால் அந்த இருள் விலகும். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வருகிற பொழுது நமக்குள்ள இருக்கிற இருள் விலகிவிடும். அந்த சத்திய வார்த்தை வருகிற பொழுது, அந்த நித்திய வெளிச்சமாக அந்த வார்த்தை வருகிற பொழுது நமக்குள்ள இருக்கிற இருள், பாவ இருள், சாப இருள், மரண இருள், கட்டுகளின் இருள், அந்தகார இருள், இன்னும் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருள் என்னென்ன காரியத்தில் எந்தெந்த இடத்துல பிளாக்கா இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து போடும் பிரியமானவர்களே. அப்ப வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் இதோ நீங்கள் பார்க்கிற இந்த கையினால் போடப்பட்ட லைட் வெளிச்சம் கிடையாது, நித்திய வெளிச்சம், நீதியின் சூரியனின் வெளிச்சம் பிரகாசிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது பாருங்க, ஏசாயா 60:3 உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்களாம். எப்பொழுது?
நித்திய வெளிச்சத்தை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்கிற பொழுது, ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற பொழுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிற பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அப்போ உங்களிடத்தில் ராஜாக்கள் ஓடி வருவார்கள், பிரபுக்கள் ஓடி வருவார்கள், அந்நியர்கள் ஓடி வருவார்கள், இன்னும் திக்கற்றவர்கள் ஓடி வருவார்கள், இருளில் இருக்கிற மக்கள் ஓடி வருவார்கள். அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க நித்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கிக்க வேண்டும். வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். ஆயிரம் தலைமுறை இருக்கிற காரியங்களை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அப்பொழுது நித்திய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இம்மட்டுமாய் உங்களிடத்தில் பேச இந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள தொடர்பை, செப வேலையை, சுவிசேஷ வெளிச்சத்தை, சத்திய வேதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்று தேர்ந்து அவருடைய பாதத்தில் இருந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசி நீங்கள் செய்ய வேண்டியதை ஆண்டவர், என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் போதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை போதித்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர் மேலும் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் அவருடைய முக வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், நீ எழும்பி பிரகாசி, உன்மேல ஒளி வந்தது என்று சொன்னீரே, அந்த ஒளியாகிய நித்திய ஒளி, நித்திய வெளிச்சம் இன்றைக்கு இவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவரே, அன்றைய கன்மலையிலே இறங்கி வந்த மோசேயின் முகத்தை அவர்கள் பார்க்கிற பொழுது பயந்தார்கள். ஏனென்று சொன்னால் கன்மலையிலே 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் கிடந்த மோசேயின் முகத்தை ஆண்டவருடைய முகம் ஒளி பிரகாசித்தது போல இன்றைக்கு அந்த நித்திய வெளிச்சத்தின் வார்த்தைகள் இவருடைய மன இருள்களை மாற்றி இவருடைய முக வெளிச்சம் அகமும் புறமும் ஆண்டவர் உள்ளும் வெளியுமாக ஆண்டவரே வெளிச்சத்தை காணத்தக்கதான வார்த்தை வல்லமை கிரீசும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் இவளுக்கு வைத்திருக்கிற தரிசன திட்டங்கள் மூலமாக உலகமெங்கும் போய் ரட்சிப்பின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. இவர்கள் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை காண தேவன் உதவி செய்வீராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய வெளிச்சத்துக்கு நீங்களும் சாட்சியாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.